இப்போது தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை வந்து தட்டி எழுப்பினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டயலாக் பேசியிருப்பாங்க. தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டீங்க அப்படின்ற மாதிரி சாம்சங் வந்து அப்படின்னு ஒரு சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ளாக்ஷிப் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது சாம்சங் S20FE அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்குன்னு ஒரு தனியாக ஈவெண்ட் வச்சு வேறு லெவல் கலரில் ஐஃபோனும் OnePlusக்கும் சீரியஸாக டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபோனை வந்து லான்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம ஃபுல் டீடைல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். S20FE இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து Note 7FEன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனை பற்றி யாராவது கேள்விப்பட்டீங்களா அப்படின்னு தெரியல. பட் Note 7 பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் அவங்க ஹிஸ்ட்ரியிலே பெரிய டிசாஸ்டரான ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அதோட பேட்டரிலாம் வந்து கிட்டத்தட்ட வெடிச்சு நிறைய பிரச்சனையாகி அதுலேருந்து சாம்சங் மீண்டு வரதுக்கே வந்து ரொம்ப டைம் ஆகி போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அதை கொஞ்சம் காம்ப்ளிமெண்ட் பண்ண மாதிரி Note 7FE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நாளாக யோசிச்சிருந்துருப்பாங்க போல் ரூம் போட்டு. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம லைட் வெர்ஷன்லாம் லான்ச் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு ப்ராப்பர் ஃப்ளாக்ஷிப்பே லான்ச் பண்ணி விட்டுடலாம். அது எஃப்இன்னு வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ஒப்பீனியன்ஸ் வாங்கி நம்ம லான்ச் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சாம்சங் திங்க் பண்ணிட்டாங்க போல். ஸோ அதுதான் வந்து இந்த S20FE. இது S20லேருந்து ஸ்பெக்ஸ் எல்லாம் பாரோ பண்ணி அப்படியே அழகாக இறங்கியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதோட டிசைன் அண்ட் பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே டிசைனில் வந்து இங்கே ஃபஸ்ட்டு கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எக்கச்சக்க கலர் லான்ச் பண்ணியிருக்காங்க. டார்க் ப்ளூ அப்புறம் கிட்டத்தட்ட ஆப்பிள் வந்து நிறைய கலர் லான்ச் பண்ணாங்க பார்த்தீங்களா ஐஃபோன் லெவலில். அதே மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த லேவண்டரில் பர்பிள் லேவண்டர் அந்த மாதிரி கலர்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ மின்ட் க்ரீன் ட்ரை பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது எல்லாம் பார்க்குறதுக்கு. எஸ்பெஷலி அந்த ரெட் கலர் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு வந்து பில் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோம்னா பின்னாடி வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான், ஆனால் மேட் ஃபினிஷ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் பஞ்சஸ் எல்லாம் படாமல் இருக்கிற மாதிரி. ஸோ அது நல்ல விஷயம். சென்டர் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இன்ஃபினிட்டி ஓ பேனல், பின்னாடி பார்த்தோம்னா சேம் S20 இருக்கிற அதே பாக்ஸி கேமரா. ஸோ நிறைய கிட்டத்தட்ட சாம்சங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரி கேமரா சார் தான் பாக்ஸி சைடில் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இதோட வெயிட் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து நமக்கு 190 கிராம்ஸ் வருது. ஸோ ஒரு கரெக்டான ஒரு ஆப்டான வெயிட் அப்படின்னு சொல்லலாம். 200 கிராம் மேலே போகாமல் இருக்கிறது. ஸோ நல்ல ஒரு வெயிட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு டீசெண்டான வெயிட். அப்புறம் நமக்கு வந்து திக்னஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து 8.4 mm திக்னஸ் வருது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப திக்கான ஃபோன் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த சைஸுக்கு ஒரு ஏற்ற திக்னஸான ஃபோன் அப்படின்னே சொல்லிடலாம். ஸோ டிசைன் அண்ட் பில்ட் வந்து இங்கே ரொம்ப அந்த கர்வ் சாம்சங்கில் S20ல் அந்த S10ல் நமக்கு யூஸ் பண்ண ப்ரீவியஸாக வந்து கர்வ் அந்த மாதிரி டைல்லாம் பண்ணாமல் ஒரு ஃப்ளாட் பேனல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து நம்ம டிஸ்பிளே செக்ஷனில் நம்ம நுழைஞ்சோம்னா டிஸ்பிளே பார்த்திங்கன்னா 6.5 இன்ச்சு ஃபுல் HD+ AMOLED பேனல் தான். சாம்சங்கோட AMOLED பேனல் சொல்லவே தேவையில்ல. வேறு லெவலில் இருக்கும். கான்ட்ராஸ்ட்டு கலர்ஸு பிளாக்ஸ் எல்லாம் செம்ம டீப்பாக இருக்கும். அப்படின்னு நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நம்ம சேனல்லே பார்த்திங்கன்னா நிறைய M20 டிஸ்பிளே அந்த கம்பேரிசன்லாம் நிறைய போட்டிருப்போம். ஸோ AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் டைப் பண்ணியிருக்காங்க. டச் சாம்பிளிங் அப்படின்னு பார்த்தா 240 FPS கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆல்ரெடி நான் வந்து நம்ம M21ல் சாதாரணமாக யூஸ் பண்ணாலே ரொம்ப ஃப்ளூயிடாக தான் இருக்குது 4GB ரேமுக்கு. ஸோ கிட்டத்தட்ட டிஸ்பிளே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. 120 ரெஃப்ரெஷ் ரேட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஆனால் இங்கே ஒரே ஒரு டிசப்பாயின்ட் எனக்கு என்னென்னா இதுலேயும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஓவர் 50,000 மேலே இந்த ஃபோன் வந்து ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே வந்து இங்கேயும் Gorilla Glass 3 ப்ரொடக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சாம்சங் வந்து என்ன சொல்கிறது, அந்த Gorilla Glass 6 அந்த ரீசெண்டாக லான்ச் பண்ண 7லாம் பார்த்தீங்கன்னா வந்து Note 20 அந்த இன்னும் அடுத்த வர ஃபோனுக்கு தான் போல். ஸோ இதில் அதை வந்து ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு தெரில. ஸோ அதுதான் எனக்கு ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட 20:9 அப்படின்ற ஆஸ்பெக்டேஷன்லாம் இந்த ஃபோன் வரப்போகுது. ஸோ டிஸ்பிளே ஓவரால் ஒரு A+ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து நம்ம ஸ்டோரேஜ் வேரியன்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து இதில் 128GB ரேம், அப்புறம் 128 அப்புறம் 8256 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வேரியன்ட் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் ஹைப்ரிட் சொல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு UFS 3.1 ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லேட்டஸ்ட் ட்ரெண்ட் ஸ்டோரேஜ் தான். ஸோ ரீட் ரைட் ஸ்பீட்லாம் வந்து தாறுமாறாக இருக்க போகுது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இதில் வந்து சாம்சங் டெக் சப்போர்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்தவரைக்கும் ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து கேமரா அப்படின்னு வந்தால் தான் இங்கே வந்து ஏகப்பட்ட ட்விஸ்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 30 MP செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி வந்து கேமரா செட்டப் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து மெயின் கேமரா 12 MP f1.8 அப்பரேச்சரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது பிக்சல் சைஸ் அப்படின்னு பார்த்தா 1.8 மைக்ரான் பிக்சல் சைஸ் வரப்போகுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெரிய சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 12 MP இருந்தாலும் ஒரு லார்ஜ் பிக்சல் சைஸ் தான். கிட்டத்தட்ட நமக்கு வந்து அவுட்புட் வேறு லெவலில் இருக்க போது. OIS சப்போர்ட் இருக்குது. டூயல் பிக்சல் ஆட்டோ ஃபோக்கஸ் சப்போர்ட்டும் சாம்சங் வந்து இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா S20ல் இந்த S20 அல்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 108 MP வந்து
நிறைய பேர் வந்து ஃபோக்கஸ் இஷ்யூ அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணி நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பொறுத்தவரைக்கும் இங்கே பெட்டராக இருக்கும் போது அவுட்புட்டு, அது பிரச்சனையே இல்லை. அப்புறம் சப்போர்ட் பண்ணுற பார்த்தீங்கன்னா வந்து 12 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க, 8 MP டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் டெலஃபோட்டோ லென்ஸை பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயும் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது, அதாவது OIS சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி அதில் வந்து 3x நம்ம வந்து ஜூம் பண்ணிக்க முடியும், ஆப்டிக்கல் ஜூமு 30x வரையும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு ப்ராப்பர் ஃப்ளாக்ஷிப் கேமரா செட்டப் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு வந்து இதில் 4K 30, 4K 60 வரையும் நமக்கு வந்து வீடியோ சப்போர்ட் எடுக்க முடியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 4K 30 வீடியோ எடுக்க முடியும். ஸோ கிட்டத்தட்ட கேமரா ஒரு சீரியஸ் கண்டென்ட்டாக OnePlusக்கு இருக்க போது நான் ஓப்பனாக சொல்கிறேன். லான்ச் ஆனோடனே வந்து கண்டிப்பாக வந்து வேறு லெவலாக இருக்க போது, அந்த செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கலக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட கேமரா பொறுத்தவரையும் ஒரு எக்ஸ்ட்ரானரி கேமரா செட்டப் அப்படின்னே சொல்லிடலாம். இந்த கிட்டத்தட்ட சாம்சங் வந்து இந்த எந்த ப்ரைஸ்க்கு வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ நமக்கு வந்து HDR சப்போர்ட் இருக்குது. 8K வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் சப்போர்ட் கிடையாது. ஸோ அது வந்து சப்போஸ் ஃபியூச்சரில் சாஃப்ட்வேர் மூலிமா எனேபிள் பண்ணுவாங்களா அப்படின்னு தெரியல. பட் இப்போதைக்கு 8K வீடியோ ரெக்கார்டிங் வந்து இந்த ஃபோனில் வந்து சப்போர்ட் கிடையாது. அடுத்து நம்ம சாஃப்ட்வேர் ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து One UI 2.5 அப்புறம் Android 10 மேலே பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு சாம்சங்கோட One UI 2.5 ஃபீச்சரை பற்றி நான் சொல்லவே தேவையில்ல. கிட்டத்தட்ட நல்லா ஸ்ட்ரீம்லைன் பண்ணி ஓரளவுக்கு சாஃப்ட்வேர் வந்து சூப்பராக டியூன் பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸாக இருந்ததை விட இன்றைக்கி சாம்சங் One UI பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்க பேரால் வந்து விரும்பப்படுற ஒரு சாஃப்ட்வேர் மாறிட்டு வருது. எனக்கு வந்து எஸ்பெஷலி பர்சனலாக வந்து ஆக்சிஜன் வைஸ்கிறது எந்த பெஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் One UI தான் சொல்லுவேன். ஸோ அந்தளவுக்கு வந்து சாம்சங் ப்ராப்பராக டியூன் பண்ணிட்டாங்க. ஸோ அதை பற்றி நான் வந்து One UI 2.5ஓட அப்டேட் வந்து நான் கிளியராக வந்து ஒரு வீடியோ தனியாக மேக் பண்ணுறேன். நான் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அடுத்து நமக்கு வந்து கனெக்டிவிட்டி சைடில் பார்த்தோம்னா வந்து இந்த ஃபோனில் நமக்கு வந்து ப்ளூடூத் 5.1 சப்போர்ட்டு, அப்புறம் வந்து டூயல் பேண்ட் வைஃபை, டூயல் 4G வோல்டி எல்லாமே இருக்க போது. அடுத்து இதோட ப்ராசஸர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து Exynos 990 + Snapdragon 865 அப்படின்னு சொல்லிட்டு 2 ப்ராசஸரில் இந்த ஃபோன் வரப்போகுது. யூஸ்வலாக சாம்சங் எப்பயுமே பண்ணுறது தான். சவுத் கொரியாவுக்கு, இந்தியாவுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து Exynos கொடுக்குவாங்க. ஏஷியன் கண்ட்ரிஸ் மார்க்கெட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க UK கூட நமக்கு வந்து Exynos சிப்ஸ் தான் கொடுக்குறாங்க. அப்புறம் US, கனடா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க Snapdragon வேரியன்ட் செல் பண்ணுவாங்க. இந்தியா மட்டும் அப்படி என்னடா பாவம் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம வந்து இதில் கேட்க தான் தோணுது. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மோசமான சிப்செட் அப்படின்னு கிடையாது. ஆனால் குவால்காமை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா Exynos கொஞ்சம் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லிட்டேன், கொஞ்சம் வீக் தான். ஸோ கிட்டத்தட்ட இதில் Mali G77 MP11 அப்படின்ற ஜிபி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சாம்சங் வந்து எப்படா AMDயோட பார்ட்னர்ஷிப் போடுவோம்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட அது நடந்துச்சுன்னா உண்மையிலே வந்து எல்லா சிப்செட்டுக்கும் வந்து மிகப்பெரிய அடியாக இருக்கும். ஏன்னா AMD வந்து உங்களுக்கு தெரியும், அவங்க வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல்லான கிராஃபிக்ஸ் கம்பெனி. ஸோ கிட்டத்தட்ட பார்ப்போம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போதைக்கு இந்த ஃபோனில் நமக்கு வந்து இந்தியாவில் Exynos 980 தான் அவைலபிளாக இருக்க போகுது. ஸோ ஃபைனலாக வந்து நம்ம பேட்டரி அப்படின்னு டச் பண்ணோம்னா இதில் கிட்டத்தட்ட 4500 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு சேடான விஷயம் என்னென்னா S10ல் அவங்க பண்ண அதே ஒரு மொக்கையான விஷயத்தை இங்கே பண்ணிட்டாங்க. 15 வாட் சார்ஜர் தான். கிட்டத்தட்ட M51 கூட ரீசனாக நம்ம பார்த்தோம் 25 வாட் சார்ஜர் ட்ரை பண்ணியிருந்தாங்க. M31Sல ட்ரை பண்ணியிருந்தாங்க. இதில் ஏன் வந்து 15 வாட் ட்ரை பண்ணோம் அப்படின்னு எனக்கு தெரியவே இல்லை. பட் ஆனால் அதை பண்ணி வச்சிட்டாங்க. ஸோ 4500 mAh கிட்டத்தட்ட அந்த 15 வாட் வந்து சார்ஜ் பண்ணுற கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சாம்சங் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா எனக்கு S10ல் பார்த்தீங்கன்னா ஓவர் வந்து அது 4500 mAh பேட்டரி, அதுவும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட தான் டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ இது எப்படி எடுக்க போகுது அப்படின்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது, இதில் ஹெட்ஃபோன் ஜாக் கிடையாது. ஆனால் ஸ்டெரியோ ஸ்பீக்கர் செட்டப் கொடுத்துருக்காங்க, டால்பி அட்மாஸ் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சாம்சங் வந்து உங்களுக்கு தெரியும் AKG வந்து அவங்க எப்பயுமே ஸ்பீக்கர்ஸ் வந்து டியூன் பண்ணுவாங்க. ஸோ ரிச்சான குவாலிட்டியான ஸ்டெரியோ ஸ்பீக்கர் செட்டப் எதிர்பார்க்கலாம். ஏன்னா S10 லைட்டில் அது கொடுக்கவே இல்லை. ஸோ அதனால தான் வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் IP68 சர்டிஃபைடு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, ரிவர்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. எல்லாமே எனேபிள் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் அந்த பேக் ட்ரை பண்ணியிருந்தாலும் வந்து அதை ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, எப்போ பிளாஸ்டிக் வழியில் இதெல்லாம் ட்ரை பண்ணாங்க அப்படின்னு தெரியல. ஸோ பார்ப்போம், சூப்பராக இருக்கும் போது. இந்தியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லான்ச் டேட் இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணல. பட் யூஎஸில் அந்த கனடா அந்த சவுத் கொரியாலாம் பார்த்தீங்கன்னா வந்து அக்டோபர் 2ஆம் தேதி வந்து அஃபிஷியலாக சேலுக்கு போக போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியாவுக்கு வந்துச்சுன்னா உண்மையிலே வந்து இது OnePlus 8 அந்த 8 சீரீஸில் இருக்கிற ஃபோன்ஸ் வந்து உண்மையிலே ஒரு பயங்கரமாக டஃப்பான காம்படிஷனாக இருக்க போகுது. OnePlus 8 வரப்போகுது. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்க போகுது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஸோ சாம்சங் கிட்டேருந்து கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட்டான ஆஃபர் தான் வந்து நான் நினைக்கிறேன். ஸோ லான்ச் ஆச்சுன்னா வேறு லெவலில் இருக்க போகுது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் கருத்துக்கள் எல்லாமே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நானும் வந்து இந்த ஃபோனுக்கு வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். யாராவது வந்து இந்த சாம்சங் S20 ஃபேன் எடிஷனை பற்றி தெரியாமல் இருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி அமேசிங் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும். பை.